வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயல் 4 விரிவானம் ஆன்று குடிப்பிறத்தல். நம்ம துணைப்பாடம் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இப்போது ஆசிரியர் குறிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். சரியாம்மா? நூல் வெளியில் பாருங்களேன். பீச குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். சிறுகதை ஆசிரியர்களில் இவர் ஒருவராக கருதப்படுறார். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இந்த துணைப்பாடத்தை எழுதியிருக்கு. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் எனும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. அதை தான் நம்ம துணைப்பாடமாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாமாம்மா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நுழையும் முன் பார்த்துருவோம். சரியா? ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வி தேவை. சரியா? புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கமாகும். நல்ல பண்புகளை வெளியே கொண்டு வர்றதுக்கும் எது உதவி செய்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வி உதவி செய்துன்னு இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் துணைப்பாடம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதே ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம். இதுதான் இந்த துணைப்பாடத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஒரு குறிப்பு. ஒரு மாணவனோட உள்ளத்தில் ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை அவனுடைய மனசில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த துணைப்பாடம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, கதைன்னா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? துணைப்பாடத்துக்குள்ளே போயிடலாமா? சரிம்மா. இப்போது இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்கள் யாருன்னு சொல்லி பார்ப்போம். கதை ஆசிரியர் சிகாமணி, அதாவது சகாதேவனுடைய தந்தை. கதை ஆசிரியர் சிகாமணி சகாதேவனுடைய தந்தை. சிகாமணி சகாதேவனின் தந்தை. சகாதேவன் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அப்போ ஆசிரியர் சகாதேவனுடைய தந்தை, சகாதேவன், இவங்கெல்லாம் இந்த துணைப்பாடத்தில் இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பு சட்டம் இதை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ துணைப்பாடத்தை எவ்வளோ சுருக்கமாக பார்ப்போமோ அதை பார்த்துடலாம். முன்னுரை, காணாமல் போன வேட்டி, ஊர் மக்கள் கூற்று, திருக்குறள் வகுப்பு, சகாதேவனுடைய செயல், ஆசிரியரின் எண்ணம், முடிவுரை. சரி, இப்போது ஆசிரியர் ஒரு வகுப்பில் திருக்குறள் பாடம் எடுக்கிறாரு. அந்த பாடம் எடுக்கும்போது என்னென்ன நிகழ்வுகள்லாம் நிகழ்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியாம்மா? செயல் வகுப்புகள் எனக்கு சுவையானவை, பிள்ளைகளுக்கும் சுவையானவை. சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம். உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். 4ஆம் 5ஆம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு 2ஆக சில திருக்குறள்கள் பாக்கள் வரும். அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறுவதும் ஒரு சுவையான நிகழ்வாகும். இப்போ என்னென்னா, ஆசிரியர் வகுப்பில் திருக்குறள் எடுக்கிறேன். இப்போது நான் தமிழ் வகுப்பில் நம்ம பார்த்துருப்பீங்க, சில பொருளுக்கு சுலபமாக நம்ம விளக்கம் கொடுத்துடலாம். சில கடினமான வார்த்தைகளுக்கு அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? அதை பற்றி தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த திருக்குறளில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, காணாமல் போன வேட்டி, இது ஒரு நிகழ்வு மூலமாக ஆசிரியர் அதை விளக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியாம்மா? அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது. ஜாதிக்காய் பலகையினால் ஆன ஓர் எளிய கதவை வெறுமனே சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஓர் இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்க போவோம். சம்பள நேரமாயிருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிடுவோம்.
ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது 8 முழ வேட்டியையும் தும்பை பூவை போல் துவைத்து மெலிதான நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடி கயிற்றில் காய போட்டு விட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன். பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காய போட்டிருந்த வேட்டியை காணோம். என்னவாயிற்று என்று தெரியவில்லை. இப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ, அவர் ஒரு சின்ன சிற்றூரில் வந்து வசித்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குடிசை வீட்டில் அவர் குடிசை வீட்டில் தான் வசித்து வந்திருக்காரு. அந்த குடிசை வீட்டில் பார்த்திங்கன்னா எந்தவித வசதியும் இல்லை. அந்த கதவுக்கு தாழ்பால் கூட இல்லை. அந்த தாழ்பாலுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய் பழம் சும்மா அந்த கதவை வந்து சாத்தி வச்சுட்டு ஒரு இரும்பு நாற்காலியை அந்த கதவு திறக்காத அளவுக்கு அந்த கதவு பின்னாடி போட்டுருவாங்க. அந்த நாற்காலிக்கு மேலே ஒரு இரும்பு வாளியில் தண்ணி எடுத்து அதில் வந்து வச்சுருவாங்க. சம்பள நேரமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணப்பையை தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவரோட 8 முழ வேஷ்டியை நல்லா வெண்ணிறமாக நல்லா துவைச்சி கொடியில் வந்து காய போட்டிருக்க. திடீர்னு பார்த்தா என்ன செய்யலை, அந்த வேஷ்டியை வந்து காணும். இப்போ என்ன செய்யணும் இவருக்கு தெரியலை. அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியாம்மா? அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்து விட்டது. அதிலே பெரும்பாலானோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான்: சிகாமணி எடுத்திருப்பான். நான் குடியிருந்த வீட்டின் அருகே இருந்த சேந்து கிணற்றிலிருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள். அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும். அன்றைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பலமுறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறான். பொதுவாக 10-10:30 மணிக்கு கிராமத்தில் ஆள் அரவம் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய்விட்டிருப்பார்கள். சிகாமணி பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிப்பட கூறினார்கள். இப்போது வேட்டியை காணும், வாத்தியாரோட வேட்டியை காணும்னு சொல்லி ஊர் மக்கள் ஃபுல்லாக அந்த செய்தி வந்து பரவிருச்சு. அப்போ பரவிருக்கும் போது இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்குது. அந்த கிணறுல தான் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், தண்ணி எடுப்பாங்களாம். அப்போ சிகாமணியும் அந்த பக்கம் வந்து நடமாடுறத பார்த்தா ஒரு 6-7 குடம் வந்து அவனும் தண்ணி எடுத்தான். அப்போது எல்லாரும் ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, அப்போ சிகாமணி தான் எடுத்திருப்பான், அவள் அப்பாவுக்கு திருட்டு பழக்கம் இருக்கிறனால இவனும் அதை வந்து செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நம்ம வந்து பார்த்துருவோம். சரியா? சிகாமணி பற்றி அறிந்த பலரும் அவன் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிபட கூறினார்கள். சிகாமணி தந்தை பண்டு கிழவர். அவருடைய தந்தை பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டு கிழவர். அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரி தான். அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றி கொண்டது என்பது அவ்வூரார் கணிப்புகளுள் ஒன்று. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டு கொண்டேன். கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது. ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்து கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் 4ஆம் வகுப்பு பயில்கிற மாணவன். ஒல்லியாக, சிவப்பாக, கொஞ்சம் உயரமாக இருப்பான். மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே. போனேன், வகுப்பெடுத்தேன். இப்போ எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிகாமணி தான் எடுத்திருப்பான். ஆனால் அவருடைய அப்பாவும் ஒரு மாதிரி. அவர் பேர் என்னது, பண்டு கிழவர். அப்போது இந்த வித சந்தேகத்திலே நான் என்ன செய்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர் வகுப்பெடுக்கிறதுக்கு நான் வந்து போகிறேன். அந்த சிகாமணி எப்படி என்கிட்ட வந்து 4ஆம் வகுப்பு என்னோடய வகுப்பில் படிக்கிற மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஆசிரியர் சொல்கிறார். அப்போ திருக்குறள் வகுப்பெடுக்க ஆசிரியர் வந்து போகிறாங்க. அன்று செயல் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்ற அதிகாரத்தில் 2 குறள்கள். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எனும் குறளை நான் நடத்த வேண்டியதாய் இருந்தது. அந்த குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த பொறி தட்டியது. அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இஃது அதன் பொருள். இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது. ஆன்ற குடி பிறத்தலில் என்னமோ ஆழமாக நெருடியது. இப்போது ஆசிரியர் போய் வகுப்பில்
மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. அன்னைக்கு வந்து பண்புடைமைன்ற தலைப்பில் ஒரு குறள் வந்து வந்திருக்குது பாருங்கள். அந்த குறளுக்கு அவர் வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு அவரால் முடியலை. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அது வேறு வந்து சொல்லிட்டாரு. அன்புள்ளவங்களாக இருந்தால் சிறந்த குடியில் வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர் மனசில் ஒரு ஆழமான ஒரு பொறி தட்டுற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கு. என்னன்னு சொல்லி அதை வந்து பார்த்துருவோம். சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலா இருக்கிறது. நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்க கூடும். அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா? திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி! அவர் இப்படிப்பட்ட பொருளிலா அந்த குறளை வடித்திருப்பார்? இருக்காது. அப்படியானால் இந்த குறளுக்கு நான் என்ன பொருள் கூற வேண்டும்? ஆன்ற குடி பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். அதற்காக அத்தொடரை ஆன்ற குடி பிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன். இப்போ அந்த வகுப்பில் இதை வந்து யார் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா சிகாமணி என்ன செஞ்சுருக்கிறார், இதை வந்து கவனிச்சுட்டு. அப்போ இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்றதுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இன்னும் அதிகமாக பொருள் கூறுறதுக்கு முற்பட்டிருக்கார். இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும்போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாக எனக்கு தோன்றியது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன். அப்பன் திருடனாய் இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல், திருடன்தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள். நான் தொடர்ந்து விளக்கமளித்தேன். இதற்கு எதிராகவும் இருப்பதும் உண்டு. அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறானே என்று மக்கள் கூறுவர். உங்க அப்பன் திருடனா? அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா? அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும். உன்னிலிருந்து திருடாதவன் என்று ஒரு புதிய குடி உதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தும்போது இந்த ஆன்ற குடிப்பிறதலுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ தந்தை திருடனாக இருந்தால் மகன் வந்து என்ன செய்யலாம், நல்லவனாக இருக்கலாம். மகன் திருடனாக இருந்தால் தந்தை வந்து நல்லவனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு அவர் என்ன செய்கிறாரு, விளக்கம் வந்து கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, அவர் விதைத்த விதை வந்து சிகாமணி மனசில் எப்படி அவனுடைய மனமாற்றத்தை கொண்டு வருது அப்படின்றத இந்த பத்தியில் நம்ம வந்து பார்த்துடலாம். பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கம் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியில் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். இதையே வள்ளுவர் ஆன்ற குடி பிறத்தல் என்று கூறுகிறார் என விளக்கம் கூறி முடித்தேன். முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறையை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன். நான் கூறி முடிப்பதற்கு மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளவையும் நான் கூறியபோது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டோம். என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஆன்ற குடிப்பிறத்தல் அந்த வார்த்தைக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, பொருள் கூறுகிறாரு. அப்பா வந்து திருடனாக இருக்கலாம், மகன் என்ன செய்யலாம், நல்லவனாக இருக்கலாம். இல்லை தாத்தா திருடனாக இருந்தால் அப்பாவும் திருடனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது யார் திருடனாக இருந்தாலுமே நீ நல்லவனாக இரு, அப்போ ஒன்றுலேருந்து ஒரு புதிய குடி வந்து உருவாகும், ஒன்றுலேருந்து அது வந்து ஒரு நல்ல தலைமுறையாக மாறும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த தமிழ் ஆசிரியர் வந்து பொருள் கூறி முடிச்சிருக்காரு. இப்படி பொருள் கூறிகிட்டு இருக்கும் போதே சகாதேவனை ஆசிரியரை சகாதேவனும் என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தாலும் வேட்டி காணாமல் போன ஒரு விஷயத்தை கூட வாத்தியார் அந்த வகுப்பு எடுக்கும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது வந்து சகாதேவன் மனசில் ஒரு பெரிய ஒரு ஆழமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உளைச்சலாக அவனுக்கு வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார். நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி எனும் இளைஞன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான். என்னப்பா என்று கேட்டேன் நான். கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அவற்றில் என் வேட்டி இருந்தது. அடடே, என்னப்பா என்று வியப்பின் அளவு அதிகரித்து கேட்டேன்.
இப்போது என்ன பண்ணார், இவர் வந்து அந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிட்ற வேலைக்கு அவர் வந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை வந்து பிசைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு இளைஞன் வந்து 2 கையும் பின்னாடி மறைச்சி வச்சுட்டு நிற்கிறான். அவர் வந்து பார்க்கும்போது பின்னாடி அவர் வந்து பார்க்கும்போது அவர் கையில் என்னது, அவருடைய வேட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். சகாதேவனுடைய செயல், அவன் என்ன அந்த ஆசிரியர் அந்த வகுப்பை நடத்தினதை கேட்டுட்டு அவன் என்ன செயல் செஞ்சான் அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சகாதேவன் கொடுத்தான் சார். அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாய்ச்சலில் வைத்திருந்தான். சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு காத்தால நீங்கள் ஏதோ பாடம் நடத்திங்கனாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு, இந்தா வாத்தியார் வேட்டி, எங்கள் அப்பா தான் கொண்டு இருவாச்சாலையில் வச்சிருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமாக இருக்குது, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்லு சகாதேவன் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது? உண்மையில் நாற்றொன்று ஊற்றி நட்டப்பட்டதோர் உற்சாகம் அது. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபவத்தின் தொடர்ச்சி அது. அப்பாட, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது என்கிற வேளையில் வேறொரு பிரச்சனை முளைச்சிது. இப்போது அதை சாப்பிட்ற நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்ன வந்து, சகாதேவன் கொடுத்தான் சார், அவங்க அப்பா சிகாமணி தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. சரி, அப்போ வேஷ்டி கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் நிம்மதி அடையும் போது வேற ஒரு பிரச்சனை வந்து புதுசாக ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாம். ஆசிரியருடைய எண்ணத்தை பாருங்களேன். ஊரில் நியாயம் போட்டு சிகாமணி 500 1000 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும். கொஞ்சம் வாய்தா தருவார்கள். ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான்? போன உடனே சகாதேவனை தான் முதுகில் 4 சாத்து சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் முன் நின்றது. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினச்சோமே, இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான். அப்போது அவன் முதுகு எரியும். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். சேச்சே, இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? நான் ஊராரை பார்த்து சொன்னேன். இப்போது என்ன பண்ணாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டானு வந்து இப்போ என்னது, சிகாமணிக்கு வந்து ஊரில் வந்து அந்த நியாயம் கேட்கும்போது அவங்க வந்து தீர்ப்புக்கு எடுப்போது அபராதம் விதிப்பாங்க இல்லையா? அப்போ அபராதம் விதிக்கும்போது சிகாமணி கோபத்தில் வந்து யாரை அடிப்பா? சகாதேவனை தான் அடிப்பாங்க, அப்படி தானே? அப்போ இந்த சகாதேவனை அடிக்கும்போது அப்போ அவனுடைய மனசில் வந்து என்ன தோன்றும்? அப்போ வாத்தியார் சொல்லி நம்ம வந்து நல்ல பையனாக நடந்தது தான் இந்த அடிக்கு காரணம், அப்போ வந்து அவருடைய சொல்ல கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான்? சகாதேவன் நினச்சிருவான். அப்போது அந்த பாடம் வந்து அடி வாங்கி கொடுத்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த வேஸ்டியை காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த ஊர் மக்கள், அதாவது ஊருக்கு பொது இடத்துல நான் வந்து சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்றுது. ஏன்னா கண்டிப்பாக சிகாமணியோட கோபம் யார் மேலே வந்து திரும்பும் சொல்லி பார்த்தீங்கன்னா சகாதேவனை தான் அடிப்பார். அப்படின்றனால வாத்தியார் அவனை வந்து காப்பாற்றி விடுறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, முயற்சி செய்கிறார். அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சுது. ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான். விஷயம் நல்லபடி முடிந்தது. இதுக்கு மேலே இதை நீடிக்க வேண்டாம். நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகில் அடியாத்தான் விடும். நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் என்று அவங்க மனசு சோர்ந்து போகும். இது வேண்டாம். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள். அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன், இதோ பாருங்க, நீங்கள் ஊர் நியாயத்தில் சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சால் நான் என் வேட்டி திருடு போகலன்னு சாட்சியம் சொல்லுவேன். அந்த மக்களுக்கு இது புரிந்து இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். அதோடு எல்லாம் முடிந்தது. சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம். இப்போ ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, சிகாமணியை கண்டிப்பாக என்ன செய்யணும், அபராதம் விதிக்கணும், அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்படி அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன், என்னோடய வேட்டி காணாமலே போகலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா சிகாமணியும் தப்பிச்சிட்டாரு, சகாதேவனும் தப்பிச்சிட்டாரு, ஆசிரியரும் தப்பிச்சு. இந்த துணை பாடத்துலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்வது என்னென்னா, அதாவது உண்மைன்றது என்னது, கட்டாயமாக கடினமாக தான் இருக்கும் ஆசிரியர் சொல் கேட்டு நடக்கிறது. இந்த வேப்பங்காய் வந்து கசக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம அடையக்கூடிய பலன்கள் வந்து எவ்வளோ நல்லது. இப்போ வந்து ஒரு காய்ச்சலுக்கு நம்ம வந்து மருந்து சாப்பிடும்போது அதை என்ன செய்யும், கசக்க தான் செய்யும். ஆனால் அதை சாப்பிட்டு முடிக்கும்போது நம்ம உடம்புக்கு அது எவ்வளோ நல்லது அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி தான் நம்ம வந்து அறிஞ்சுக்கொள்வோம். அப்படி தானே? அதனால இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு மாணவனுடைய, அதாவது திருடுற தன்னோட தகப்பனுடைய அவனுடைய ஒழுக்க நிலையை மாற்றுறதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய உதவி செய்யுது அப்படின்றத நம்ம வந்து படிக்கிற பாடத்தை ஏட்டளவோடு நிறுத்தாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் அதை பின்பற்றணும் அப்படின்றது இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் துணைப்பாடம் ஒரு பாடமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நான் நம்புகிற மாணவர்களே, இந்த துணைப்பாடம் இதுவரை நடத்தின துணைப்பாடம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே.